இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்க செக்யூரிட்டியோட பையில போட்டுறாங்க. அதை பார்த்த செக்யூரிட்டி திரும்பவும் அந்த பணத்தை எடுத்து அந்த பொண்ணோட பேக்ல வச்சு விடுகிறாரு. அதுக்கப்புறம் ஓனர் கிட்ட நான் ஊருக்கு போயிட்டு 10 நாள் கழிச்சு வேலைக்கு திரும்பவும் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் இந்த ஓனர் போன்ல கோவமா உன்னுடைய பணத்தை நான் இப்பவே திருப்பி கொடுத்துடுகிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட டேபிள் மேல இருந்த பணம் எங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு தெரியல, ஒருவேளை செக்யூரிட்டி தான் எடுத்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாள். உடனே ஓனர் அவரை உடனே இங்க வர சொல்லுன்னு சொல்றாரு. அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிய கூட்டிக்கிட்டு வந்து இவர் தான் திருடனாருன்னு சொல்றாங்க. உடனே ஓனர் அவர்கிட்ட டேபிள் மேல இருந்த பணம் எங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த செக்யூரிட்டி என்ன பணம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. உடனே ஓனர் நான் டேபிள் மேல 3 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தேன் எங்கன்னு கேட்கிறாரு. உடனே அந்த பொண்ணு நீங்க தான் காலையில இருந்து இந்த ஆபீஸ்ல இருக்கீங்க, அப்போ நீங்க தான் கண்டிப்பா பணத்தை எடுத்திருப்பீங்க, ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடுங்கன்னு சொல்றாளே. அதுக்கு இந்த செக்யூரிட்டி நான் 10 வருஷமா இந்த கம்பெனில வேலை செய்கிறேன், இன்ன வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணதில்லை, எதை வச்சு நான் தான் திருடன்னு சொல்றீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு உன்னுடைய நாடகத்தை நிப்பாட்டு, நீ இப்போ திரும்ப பணத்தை கொடுக்கலன்னா நாங்க வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுவோம்னு சொல்றல. உடனே அந்த செக்யூரிட்டி நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க, நான் பணத்தை எடுக்கலன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு நீங்க பணத்தை திருடவில்லை என்றால் நாங்கள் உங்க பேக்கை செக் பண்றோம், பேக்ல பணம் இல்லனா நீங்க வீட்டுக்கு போலாம்னு சொல்றாள். உடனே இந்த செக்யூரிட்டி கோபப்பட்டு நீங்க என்னுடைய பேக்கை தாராளமா செக் பண்ணலாம், ஆனா பேக் உள்ளார பணம் இருந்தா நான் இன்னைக்கே இந்த கம்பெனியை விட்டு வெளியே போயிடுறேன், ஆனா நீங்க அந்த பொண்ணுடைய பேக்கையும் செக் பண்ணணும், அவங்க பேக் உள்ளார பணம் இருந்தா நீங்க அவங்க மேலையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஓனர் கிட்ட சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு நீ தான் திருடன் தப்பிக்கிறதுக்காக ஏதாவது உளறிட்டு இருக்காதுன்னு சொல்றாரு. உடனே அந்த செக்யூரிட்டி தன்னுடைய பேக்ல இருக்க பொருள்களை எல்லாத்தையும் தலைகீழ கொட்டுறாரு. ஆனா அந்த பேக்ல பணம் இல்ல. இந்த பொண்ணு எல்லா பொருட்களையும் எடுத்து தேடி பார்க்கிறாள், ஆனா பணம் அங்க இல்ல. உடனே ஓனர் நீ தானே அவருடைய பேக்ல பணம் இருக்குன்னு சொன்ன, இப்ப அவருடைய பேக்ல பணம் இல்ல, நீ உன்னுடைய பேக்கை காட்டுன்னு சொல்றாரு. உடனே செக்யூரிட்டியும் இப்போ உங்களுக்கு பணம் எங்க போச்சுன்னு தெரியும் சார்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய பேக்ல இருந்து பணத்தை எடுத்து இங்க பாருங்க சார், இவங்களுடைய பேக்ல தான் பணம் இருக்குன்னு சொல்றாரு. உடனே ஓனர் அந்த பொண்ணு கிட்ட நீ எதுக்காக என்னுடைய பணத்தை திருடினன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு நான் உங்க பணத்தை திருடல, நான் இந்த கம்பெனில 5 வருஷமா வேலை செய்யறேன், அது மட்டும் இல்லாம நான் உங்க முன்னாடி தான் உட்கார்ந்து இருந்தேன், அப்படி இருக்கப்போ நான் எப்படி பணத்தை எடுத்து இருக்க முடியும்னு கேக்குறேன். அப்போ இந்த செக்யூரிட்டி நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் சார்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு கிளம்ப உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வந்த போது இந்த பொண்ணு டேபிள்ல இருக்க பணத்தை எடுத்து என்னுடைய பேக்ல வச்சாங்க, நான் அதை பார்த்துட்டு என்னுடைய பேக்ல இருக்க பணத்தை எடுத்து இந்த பெண்ணுடைய பேக்ல வச்சுட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே ஓனர் அந்த பொண்ணு கிட்ட இப்ப சொல்லு எதுக்காக பணத்தை திருடி அந்த செக்யூரிட்டியோட பேக்ல வச்சேன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு இந்த செக்யூரிட்டி இந்த கம்பெனில வேலை செய்யறது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் இப்படி பண்ணன்னு சொல்றாரு. உடனே ஓனர் இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோட ஒரு பொண்ணு என்னுடைய ஆபீஸ்ல வேலை செய்யறத நான் விரும்பல, இப்போ நீ இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறது எனக்கு பிடிக்கல, உன்னையே வேலையை விட்டு தூக்கிட்டேன், உடனே இந்த ஆபீஸை விட்டு வெளியே போன்னு சொல்றாரு. இந்த கம்பெனி ஓனர் செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.